ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ சென்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. 2024 ஆகஸ்ட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. அது இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அந்த ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கும் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்டர் எல்லாமே வந்து அவங்களே சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா, சென்டர் எல்லாமே அவங்களே சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஹை ஸ்பீடுக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ், அதோட டிஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா, மெயினாக அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த சென்டர் பக்கத்தில் இருக்கும், நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. இப்போ பண்ணியிருக்கக்கூடிய விஷயம், கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக அந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க இல்லையா, சேம் அதே தான். உள்ளே போய்ட்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா 2024 ஆகஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா கீழே எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது அலாட்டட் பை டோட். ஸோ டோட் உங்களுக்கு என்ன சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய அட்ரஸை பேஸ் பண்ணி, சரிங்களா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்கும் அலாட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அந்த சென்டர் இல்லை, நான் அட்ரஸை பேஸ் பண்ணி போட்டால் எனக்கு ரொம்ப தூரம் போகணும், ஸோ அந்த சென்டர் என்னால் போக முடியாது, அல்லது வேறு ஏதாவது ரீசன் இருக்குது அதனால் அந்த சென்டர் என்னால் போக முடியாது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் மை சாய்ஸ். எனக்கு அந்த சென்டர் வேண்டாம், எனக்கு இந்த சென்டர் கொடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய சென்டர் தான் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய அட்ரஸை பேஸ் பண்ணி. ஏதாவது உங்களுக்கு ரீசன் இருக்குது, ரொம்ப தூரம் போக முடியாது அப்படிங்கிற ரீசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன சென்டர் தேவையோ அதை வந்து மை சாய்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கீழே செலக்ட் பண்ணணும். கீழே வந்து ரீசன் கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அந்த மை சாய்ஸில் வேறு ஏதாவது சென்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் எனேபிள் ஆகும். அப்புறம் தான் எனேபிள் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீசன் கொடுக்க முடியும். ஒன்று அது ரொம்ப தூரமாக இருக்குது, அல்லது வந்து இந்த சென்டர் எனக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த ரீசனை அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே சப்மிட் இருக்கும் சரிங்களா, அப்டேட் இருக்கும், அது நீங்கள் கொடுத்துருங்க. புரியுதுங்களா? ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கன்சிடர் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக சென்டர் அலாட் பண்ணுறது பண்ணிட்டாங்க, அட்ரஸை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அந்த மை சாய்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் 5 o'clock 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்குள்ளே பண்ணிடலாம். கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக ஸோ நீங்கள் வழக்கமாக அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை நான் கொடுத்துருக்கேன். அதில் உள்ளே போன உடனே உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை உள்ளிட்டு நீங்கள் வழக்கம் போல் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் தான். அதில் கடைசி ஆப்ஷனாக வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் அப்டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஆட்டோமேட்டிக் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சென்டரும் இருக்கும், உங்களுடைய சாய்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும், ரீசனும் இருக்கும். கொடுத்துட்டு மறக்காமல் அப்டேட் கொடுத்துருங்க. சரிங்களா? நன்றி.